ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்மின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு அவல் பாயாசம். சட்டுன்னு ஒரு அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ஒயிட் அவல் நான் எடுத்துருக்கிறேன். ஒயிட் அவலை வெறும் கடாயில் லைட்டாக வறுத்துக்கோங்க. அது லைட்டாக வறுக்கும் போது தீயக்கூடாது. லைட்டாக வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறட்டும். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1 or 2 ஸ்பூன், இது கம்மியாகவே நெய் இருந்தால் போதும். அந்த நெய்யில் வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் பீஸ்க்கணும். அதுக்கப்புறமா 3 ஏலக்காவும் போட்டு வதக்கிக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் போட்டு வதக்கிட்டு அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வறுத்து வச்ச அவலை மிக்சியில் சும்மா பல்ஸ் மட்டும் விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த முந்திரி திராட்சை வறுத்தோம் இல்லையா, அதே நெய்லேயே ஒரு 2 கிளாஸ் எடுத்திருந்த அவல், அதுக்கு 4 கிளாஸ் இல்லைனா 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியும் ஊற்றிக்கலாம், இல்லைனா பால்லையே கூட செய்யலாம். நான் தண்ணியில் தான் செஞ்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதித்த பிறகு அந்த கிரைண்ட் பண்ண அவலை நல்லா போட்டு கலக்கிக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கிளறிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கிளாஸ் அவலுக்கு 1 கிளாஸ் சர்க்கரை, அது கரெக்டாக இருக்கும். அதை போட்டு நல்லா கிளறிட்டு பால் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் அதுவே போட்டுட்டு கிளறி இறக்கிடுங்க. அவ்வளோதான், அவல் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.